ஆழ்வார் ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய ஜோர்களாலே அவனுடைய நான்மறை வேதங்களையும் தமிழாக்கம் செய்து கொடுத்திருக்கக்கூடிய ஆழ்வார் பெருமக்களுடைய வரலாறுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலினால் அடியேனும் அதை மற்றவர்களுக்கு சொல்ல விளைகின்றேன். ஆழ்வார் பெருமக்கள் அத்தனை பேருமே ஒரு தன்மையிலே இந்த உலகத்தில் தோன்றி உலகத்தை படைத்தவனாக இருக்கின்ற, காப்பவனாக இருக்கின்ற, அழிப்பவனாக இருக்கின்ற பரம்பொருளுடைய இயல்புகளை, தத்துவத்தை எடுத்துரைப்பதிலே வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள், அனுபவித்தும் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான பெருமையிலே இன்றைக்கு நான் அடுத்த ஆழ்வாராக இருக்கக்கூடிய பேயாழ்வாரை பற்றி உங்களிடையே உரையாற்ற விளைகின்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், ஆழ்வார் பெருமக்கள் ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு வகையில் தோன்றியிருந்தாலும் இவர்களுடைய தன்மையில் மாறுபட்ட கருத்தை உள்ளவர்கள் அல்ல. மாறுபட்ட பிறப்பினால், மாறுபட்ட அம்சத்தை கொண்டவர்களால் இவர்களை முதலாழ்வார்கள் என்று சொல்லுகின்ற வாய்ப்புண்டு. அதாவது இன்றைக்கு நாம் பேசப்போகின்ற இந்த பேயாழ்வார் பற்றி உரையாற்றுகின்ற பொழுது பொய்கையாழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார் இந்த மூவரையும் முதலாழ்வார்கள் என்று சொல்லுவார்கள். ஏன் என்று கேட்டால், இவர்கள் மூன்று பேரும் ஒரே மாதத்தில், ஐப்பசி மாதத்தில் இந்த போதலத்தில் தோன்றியவர்கள். ஒரு ஒற்றுமை என்ன, இந்த மூவருமே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் அல்ல. இது என்ன ஒற்றுமை என்று சொன்னால், இறைவனுடைய அம்சமாகவே தோன்றியவர்கள். அதாவது இறைவனுடைய கதாயுதமாக, இறைவனுடைய வாழ் கொண்ட ஒரு உருவமாக இந்த உலகத்தில் தோன்றினார்கள். திருக்கத்தி போக்கரே பந்தரிலே ஒருவர் பூதத்தாழ்வார் தோன்றினார் என்று சொன்னால், பேயாழ்வார் எப்படி இருந்தார் என்று சொன்னார். எங்கு தோன்றினார் என்றால், இவர் திருவள்ளிக்கேணியிலே திருத்தலம் சிறப்புடையது. அங்கு ஆதிகேசவ பெருமாள் என்று சொல்லுகின்ற கோயிலுக்கு அருகில் ஒரு கிணற்றில் செவ்வல்லி பூந்தூகலில் தோன்றியவர். தாய் வயிற்றில் பிறந்தவர் அல்ல, கிணற்றுக்குள்ளே இருக்கின்ற செவ்வல்லி பூவிலே தோன்றியவர். இவர் இறைவனுடைய வாழ்வினுடைய அம்சத்தை கொண்டவர். இவருடைய பெருமையை சொல்ல போனால், எப்படிப்பட்ட தன்மைக்குரியவர் என்பது சொன்னால், அழுவார், சிரிப்பார், அவராக பாடுவார், அவராகவே ஆடுவார். தன்னுடைய நிலையில் எந்த விதமான நிலைப்பாடும் சரியாக இல்லாதும் மாறி மாறி தன்னுடைய மாற்றத்தால், தன்னுடைய செயல்களால் ஆடுவதும் பாடுவதும் சிரிப்பதும் அழுவதும் கூட எதை யாரை பார்த்து தெரியுமா? இறைவனை பார்த்து. இறைவனை பாட வேண்டும், இறைவனை காண வேண்டும், இறைவனுடைய இயல்பை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினால் அழுவார், தொழுவார், ஆடுவார், பாடுவார், சிரிப்பார். எனவே இவரை பேயாழ்வார் என்று சொல்லலாம். இவருடைய தன்மை. இவருக்குள்ள ஒரு ஒற்றுமை என்ன என்றால், முதலாழ்வார்கள் மூவரும் இந்த உலகத்திலே வைணவ தத்துவத்தை பறைசாற்றியவர்கள் என்றே சொல்லலாம். ஏனென்று கேட்டால், ஒரு வைணவனாக இருக்க வேண்டியவன் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையில் இருக்க வேண்டும், தூய்மையுடையவனாக இருக்க வேண்டும், சத்தியம் தவறாதவனாக இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வின்றி அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வைணவத்தினுடைய தத்துவம். அந்த வைணவ தத்துவத்தை இந்த முதலாழ்வார்கள் மூவரும் கொடுத்தார்கள் என்று சொல்லுவதிலே எந்த விதமான வியப்பும் இல்லை. ஏனென்றால், இவர்கள் மூவருமே ஒரே மாதத்தில், ஐப்பசி மாதத்தில் அடுத்தடுத்த நட்சத்திரங்களிலே அவதாரமானவர்கள். பொய்கையார், திருவோணம், போதத்தார், அவிட்டம், சதயம், அவிட்டம் என்று அடுத்தடுத்த நட்சத்திரங்களிலே இந்த மூன்று பேரும் தோன்றியதால் இவர்களை முதலாழ்வார்கள் என்று சொல்லுவார்கள். இவர் சதய நட்சத்திரத்திலே தோன்றியவர் ஆகையினாலே இந்த மூவரையும் முதலாழ்வார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த முதலாழ்வார்கள் என்று சொல்லுவதற்கு
என்ன வாய்ப்பு என்று சொன்னால், அடுத்தடுத்து ஒரே மாதத்தில் அடுத்த நட்சத்திரங்களிலே தோன்றுகிறதால் மட்டுமல்ல, இறை அம்சம் கொண்டவர்களாக, இறைவனுடைய அம்சத்தை பெற்றவர்களாக, இறைவனுடைய தத்துவங்களை இயல்புகளை அனுபவித்து தத்துவமாக மற்றவர்களுக்கு சொன்ன பாங்கு இருக்கின்றது. அதுதான் இந்த மூவருக்கும் இருக்கின்ற சிறப்பு. ஒரு தன்மையிலே சொல்லுவார்கள், இந்த மூவரும் எங்கு உணர்ந்தனர், மூவரும் சேர்ந்தனரா? ஆம், ஐப்பசி மாதம் அடுத்தடுத்த நட்சத்திரங்களிலே தோன்றியவர்களை ஒரு சேர காணுகின்ற பாக்கியத்தை இறைவன் காட்டுகின்றான். ஒரு அந்தி நேரம் இருட்டு வந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே மழை வந்துவிட்டது. மேகம் கருத்து, சூரியன் மறைந்து இருண்டு, சிறு துளியாக விழுந்த மழை அடுத்து பெருமழையாக பெய்யத் தொடங்கியது. ஒரு வரலாறு சொல்லுவார். அதிலே ஒருவர் உள்ளே நுழைந்தார். எங்கேனும் ஒதுங்க இடம் கிடைக்குமா என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ஓலை குடிசை. அந்த ஓலை குடிசை கண்ணிலே பட்டவுடனே ஒருவர் போய் உள்ளே நுழைந்து கொண்டார். அப்பா, மழை விட்ட பிறகு போகலாம் என்று. அங்கு படல் கதவு தாழ்பால் போடுகின்ற நிலையில் இல்லை. கதவை அடைத்து பேசாமல் இவர் உள்ளே இருந்தார். இன்னும் சிறிது நேரத்திலே இனி ஒருவர் வந்தார். அவர் வந்தவர் உள்ளே வரலாமா என்று கேட்டார். உள்ளே இருந்தவர் சொன்னார், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம் என்று சொன்னார். அந்த இடம் அவ்வளவுதான். ஒருவர் படுக்கலாம், நான் இருக்கிறேன், படுத்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் வருகிறேன் என்று சொல்லுகிறீர்கள், வாருங்கள், இருக்கலாம் என்றார். இன்னும் சிறிது நேரம் கழித்து அடர்ந்த இருட்டிலே பெருத்த மழை. அந்த நேரத்தில் இனி ஒருவர் வந்தார். உள்ளே வரலாமா என்று கேட்டார். எந்த விதமான மறுப்புமின்றி முதலில் சொன்னவர் சொன்னார், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று சொன்னார். மூன்றாம் அவரும் உள்ளே போனார். 3 பேரும் நின்று கொண்டார்கள். இப்போ படுக்கல, இருக்கல, நின்று கொண்டார்கள். இந்த மூவரில் முதலாம் அவரை 2ஆம் அவர் கேட்டு உள்ளே போனார். 2ஆம் அவரை 3ஆம் அவர் கேட்டு உள்ளே போனார். இந்த 3 பேரும் அந்த குடிசைக்குள் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது 4ஆம் அவர் ஒருவர் கேட்காமலேயே உள்ளே நுழைந்து விட்டார். யார் இவர்? நாமே நிற்பதற்கு அல்லாடி கொண்டிருக்கிறோம், ஒருவருக்கொருவர் இருட்டிலே முகம் கூட தெரியவில்லை. இப்படி நாம் மோதிக்கொண்டும் முகத்தை பார்க்காமல் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது 4ஆம் அவர் யாரே ஒருவர் உள்ளே வந்து விட்டாரே, யார் அவர், யார் நம்மை நெருக்குகின்றார்கள், யார் அவர் என்று 3 பேருடைய வாயிலே இருந்தும் அந்த குரல் எழும்பியது. அப்படி குரல் எழும்பிய பொழுது அந்த குடிசைக்குள்ளே ஒரு பேரொளி. அந்த பேரொளியில் மூவரும் பார்க்கின்றார்கள். அந்த மூவர் கண்டது என்ன என்று சொன்னால், இந்த மூவர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து 3 பேரும் ஒன்றாக இணைந்து நின்று இறைவனை காணுகின்ற பாக்கியம் என்று சொல்லுவதற்கான வாய்ப்பு இந்த மகளாழ்வார்களுக்கு. 3 பேருக்கு நின்று கொண்டிருக்கின்ற பொழுது 4ஆம் அவர் நெருக்கினார் அல்லவா, யார் அவர் என்று 3 பேரும் குரல் எழுப்புகின்ற பொழுது அந்த ஜோதி வடிவான தன்மையை கண்டு அந்த ஒளிவந்த திசையை நோக்கி பேயாழ்வார் சொன்னார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கணனி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரி சங்கம் கை கண்டேன், என்னாழிவண்ணன் பார் என்று. 4ஆம் அவர் யார்? ஜோதி வடிவாக தோன்றினார். அவரை பார்த்தார். அவர்தான் பேயாழ்வாருடைய முதல் பாசம். இந்த மூவர் கேட்ட பொருளுக்கு 4ஆம் அவர் யார் என்பதை அவர்கள் உணர்த்துகின்ற பொழுது அந்த ஜோதி வடிவான தன்மையை பார்த்து பாடினார் பேயாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கணனி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரி சங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பார் என்று.
சக்கரத்துக்குரியவனாகிய அவனுடைய சிவந்த மேனியை கார்கொண்ட மேக வண்ணனை நான் என் கண்ணார கண்டேன், என் கண்ணார கண்டேன் என்று சொன்னார். இங்கே என்ன ஒரு சிறப்பு என்றால், இந்த மூவரும் தான் முதலாழ்வார்கள். உலக தத்துவத்திற்கு சிறப்புரைத்தவர்கள். ஏற்றத்தாழ்வற்ற தன்மை, மாற்று கருத்தில்லா வேறுபாடில்லா தன்மை, இவற்றையெல்லாம் கொண்டு இருக்கின்ற பெருமை பரந்தாமனுக்கே உரியது. அந்த பரந்தாமனுக்குரியது என்று சொன்னால் அதை உலகத்தார் ஏற்றுக்கொள்வார்களா? உயர்ந்தவர்களைத்தானே ஏற்றுக்கொள்வார் பெருமாள் என்று நினைப்பார்கள். இல்லை, உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பேருமே இறைவனுக்கு உகந்தவர்கள்தான், இறைவனுக்கு அன்புடையவர்கள்தான், இறைவனால் ஆட்கொள்ளப்படக்கூடிய தன்மையுடையவர்கள்தான் என்பதை ஒவ்வொரு அவதாரமும் நமக்கு சொல்லி இருக்கின்றது. ராமாவதார காலத்திலே ஏழை வேடனாக இருக்கின்ற குகனை பார்த்து முன்னர் நால்வராக இருந்தோம், குகனோடும் ஐவரானோம். ஏழை வேடனை பார்த்து சொன்னான் ராமன் பரந்தாமன். அடுத்து சொன்னான் வானர இனத்தினுடைய தலைவனாக இருக்கின்ற சுக்ரீவனை பார்த்து இனம் குரங்கினம். நல்லா கவனிக்கணும். குகன் இங்கு வேடுவன், சுக்ரீவனோ வானர இனம். அந்த வானரத்து இனத்தை சேர்ந்திருக்கின்ற சுக்கிரீவனை குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம். முன்னர் நால்வராக இருந்தோம், குகனோடு சேர்ந்து ஐவரானோம், குன்று சூழ் மகனாகிய சுக்ரீவா உன்னோடும் அறுவரானோம் என்று 6 பேர் என்று சொன்னான் ராமன். இலங்கையிலே ராவணனுக்கு தம்பியாக இருக்கின்ற ஒருவன் அறத்தின் வடிவத்திலே இருப்பவனாகி அந்தரத்தன்மை உடையவனாகி ஒழுக்க சீலனாகி வாழ்கின்ற காலத்து ராவணனால் ஒதுக்கப்பட்ட பொழுது இறைவனை சரணடைந்தான் இல்லையா ராமனை. அப்பொழுது இளைங்கவால் அரக்கனை நின்னோடும் சேர்த்து எழுபுறானோம் சொல்கின்றான். வேடனாகி குகனோடும் ஐவரானோம், குன்றுசூர் மகனாகி சுக்ரீவனோடு 6 பேரானும், இலங்குவாள் அரக்கடு நின்னோடும் சேர்ந்து 7 இனிமேல் அண்ணன் தம்பிகள் 7 பேர் என்று சொன்னான் ராமன். இப்படிப்பட்ட பெருமைகள் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, இனம் என்ற தன்மை கிடையாது, வேடர் குலம் என்பது கிடையாது, அரக்கர் இனம் என்பது கிடையாது. இனத்தை மறந்து தன்னுடைய ஏற்றத்தாழ்வுகளை மதித்து ஏற்றுக்கொண்டவர். காரணம் திருவடிப்பற்று. யாரொருவர் இறைவனை சரணடைகின்றார்களோ சரணடைகின்றவர்களுக்கு இறைவன் வேறுபாடு காட்டுவதில்லை என்பதுதான் பேயாழ்வாருடைய கருத்து. ஆகினாலே பேயாழ்வாருடைய தத்துவம் என்ன என்றால், கிட்டத்தட்ட அவருடைய கருத்துகள் அனைத்துமே தன்னுடைய முழுமைக்கு ஏற்றதாக இருந்த போதிலும் கூட மாற்று கருத்தாக இருப்பவர்களையும் வாதத்தால் மீட்டெடுத்து தன்பால் கொள்கின்ற ஆற்றல் உடையவர். திருமணசி ஆழ்வார் சைவ நெறியிலே இருந்தார். அந்த திருமணசி ஆழ்வாரோடு வாதிட்டு இந்த பேயாழ்வார் வென்று திருமணசியை ஆழ்வாராக்கியதே இவருடைய பெருமைதான். வாதிட்டு வென்றான். இவருக்கு இறை தத்துவத்திலே அது என்றும் இது என்றும் பாகுபாடு கிடையாது. அதாவது திருவேங்கடம் மலை மீது நின்றிருக்கும் இறைவன் எல்லோருக்கும் ஒருவனாக இருக்கலாம், எனக்கு இருவர் என்று சொன்னார் பேயாழ்வார். என்ன அப்படின்னா, தாழ் சடையும் நீள் முடியும் ஒன் மழுவும் சூழ் அறவும் பொன் ஆணும் சக்கரமும் அனைத்தும் 2 என்றாலும் எனக்கு மலைமேல் இருக்கின்ற வேங்கடத்தான் ஒன்றே என்றார். திருவேங்கடத்தானை பார்க்கின்ற பொழுது எனக்கு தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, சக்கரமும் சூழறவும் பொன்னானும் 2 ரூபாய் திரண்டறிவு பாயும் வேங்கட மலை மீது 2 ரூபம் எனக்கு ஒன்றே என்றார். வேறுபாடற்ற தன்மை. அப்படிப்பட்ட பேயாழ்வார். இவருடைய பெருமைக்குரிய தன்மையை என்ன சொல்லுகிறார் என்றால், உலகத்தில் இயல்பாக இருக்கின்ற பெருமைகளை உரியவன் யார்? இறைவன். இந்த உலகத்தில் நம்மால் எதையும் செய்ய முடியாது, அவனின்றி ஓரணுவும் அசையாது. அது உண்மை. ஏனென்று கேட்டால், இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்தும் அவனே. நிலனாக இருப்பவனும் அவனே, விண்ணாக இருப்பவனும் அவனே, மலையாக இருப்பவனும் அவனே, சப்த ரிஷிகளாக இருப்பவனும் அவனே, அஸ்தவசுக்களாக இருப்பவனும் அவனே, இரு சுடர்களாக இருப்பவனும் அவனே, வானத்து நட்சத்திரங்களும் அவனே, மதியும் அவனே, எரியும் தீயும் அவனே, எரிசுடரின் பறந்து போர்பட்ட கதிர்களும் அவனே.
அப்படிப்பட்ட இயல்பான இருக்கக்கூடிய தத்துவ நெறிகளை கொண்டிருக்கின்ற இறைவன் இந்த உலகத்திலே அவதாரம் செய்கின்ற பொழுது என்னென்ன மாயங்களை செய்கின்றான், அந்த இயல்புகளை அனுபவிக்கின்றார் பேயாழ்வார். எப்படி என்றால், இறைவன் என்னென்ன தத்துவத்துக்குரியவன் உண்மைதான். உலகை உண்டவனும் அவனே, உலகை உமிழ்ந்தவனும் அவனே, உலகை அளந்தவனும் அவன். கண்ணனாக இந்த உலகத்தில் பிறந்து அவதாரம் எடுத்து மண்ணை உண்டான். தாய் காட்டிய பொழுது, தாய் வாயை காட்டு என்று சொன்ன பொழுது உலகத்தை காட்டினான். மண்ணை உமிழ் என்ற பொழுது உண்டதை உமிழ்ந்தான். மீண்டும் உலகத்தை படைத்தான். அந்த படைத்த உலகத்தை மீண்டும் அளந்தான். அதுதான் அவனுடைய சிறப்பு. இதுதான் உலகத்தினுடைய இயல்பு. இதுதான் இறைவனுடைய இயல்பு என்று அனுபவித்தவர் பேயாழ்வார். உலகத்தை உண்டவனும் நீயே, உமிழ்ந்தவனும் நீயே, உலகத்தை அளந்தவனும் நீயே. அது மட்டுமல்ல, ஆணிரைகளை மேய்த்தவனும் நீயே. கோபத்தலகிரி என்னும் மலையை குடையாய் எடுத்து குளிர்மலை காத்து அந்த ஆணிரைகளை காத்தவனும் நீயே. ஓரம்பினால் 7 மராமரத்தை சாய்த்தவனும் நீயே. கண்ணனாய் மருத மரம் சாய்த்தவனும் நீயே. தென்னிலங்கையை வீழ்த்தியவனும் நீயே. அரக்கனை வீழ்த்தியதும் நீயே. அதே நேரத்தில் இந்த உலகத்தை மூவடியால் அளந்தவனும் நீயே. என்ன அழகாக சொல்லுகின்றார். அதுதான் இறைவனுடைய இயல்பு. அவனாக இருந்தான், இவனாக இருந்தான். ராவணான காலத்தில் இதை செய்தான், கண்ணனான காலத்தில் ஆணிரை மேய்த்தவனும் அவனே, ஆணிரை காத்தவனும் அவனே. மண்ணை உண்டவனும் அவனே, மண்ணை உமிழ்ந்தவனும் அவனே, மண்ணை அளந்தவனும் அவனே. அப்படியானால் என்ன சிறப்பு என்று சொன்னால், இறைவனுடைய திருவடிக்கு சிறப்பு. உலகத்திலே இருக்கின்ற இறைவன் இயல்புகளுக்கு அப்பாற்பட்டவன், இயற்கைக்கு மாறானவன் என்பதல்ல. இயற்கையும் அவனே, தனக்குத்தானே உண்மையாக இருப்பவன். தான் எந்த உருவத்துக்குள்ளும் அவன் இருப்பான். சாணிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், சதகோரிட்ட கோணிலும் இருப்பான், இமயமலையின் மீதும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் இருப்பான். அவன் எந்த உருவத்தில் இருக்கின்றான் என்று சொல்ல முடியாது. அவ்வுருவத்தை இவ்வுருவென்றோ சொல்ல முடியாது. எவ்வுருவத்தில் அவன் வருவான் என்றும் சொல்ல முடியாது. ஆகையினால தனக்கு தானே உண்மையானவன், தனக்குத்தானே உருவானவன், அந்த உருவத்திற்கு ஒவ்வுமை சொல்ல முடியாத தன்மையாளன் என்று சொல்லுகின்றார் பேயாழ்வார். இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்தையும் நீ உலகத்தில் கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னால் உன்னுடைய திருவடிக்கு பெருமை. உன்னுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய திருக்கண்கள் தாமரை, அவனுடைய உந்தி தாமரை, அவனுடைய பாதங்கள் தாமரை. பற்றுக பற்றற்றான் பற்றினை, உலக பற்றுகளை விட்டுவிட்டு இறைவனுடைய திருவடிகளை பற்றி நின்றால் அவன் மோட்ச உலகத்தை தானாக அருள்வான். ஏனென்றால் நான் உன்னை கண்ட பொழுதே திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கடனின் நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் என்று உன்னிடத்திலே நான் கண்ட பொழுதே நான் பிறவியை கடந்து விட்டேன். இனி பிறவிகள் என்னை தொடராது. ஒரு நம்பிக்கை அவருக்கு. ஆகியனாலே உன்னை நான் என்ன மன்னத்தகத்தை வலைப்படுத்தி விட்டேன். திருவடிக்கு பெருமை. உலகத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்களை நாம் வணங்குகின்ற பொழுது, யாராயினும் சரி எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் நாம் பாதாதி கேசமாக வணங்க வேண்டும் என்பதுதான் மரபு. இறைவனுடைய பாதங்களை பார்த்து வணங்க வேண்டும். உன்னை பற்றுகின்றேன் என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன? அரக்கனாக பிறந்த விபீஷணன் ராமனுடைய பாதங்களை பற்றி உன்னுடைய திருவடிதான் எனக்கு சிறப்பு என்று சொன்ன பொழுது அவனை ஏற்றுக்கொண்டான் அல்லவா? அதுபோல்தான் ஒரு பக்தன் இறைவனுடைய திருவடிகளை பற்றி நின்றால் நமக்கு நிச்சயம் மோட்ச உலகம் கிடைக்கும். திருவடிக்கு என்ன பெருமை என்று சொன்னால், அந்த திருவடியில் மலர் தூவி கைகூப்பி வணங்குகின்ற பொழுது மனம், வாக்கு, காயம் என்ற 3ஆல் அவனை முறையாக வணங்கினார். நிச்சயம் அவன் நமக்கு அருள் காட்டுவான். அருள் காட்டினால் அப்படி என்ன சிறப்பு? திருவடிக்கு என்ன அப்படி பெருமை? மாபலி சக்கரவர்த்தி தானத்தை செய்தார், அரக்கர் குலத்திலே பிறந்தார், பிரகலாதனுக்கு பேரன்தார். ஆனால் தேவர் பதவியை விரும்பினார். அதனால் ஏதேனும் இடையூறுகள் வரும் என்று தேவர்கள் முறையிட்ட பொழுது இந்த மகாவிஷ்ணு பாவனனாக 3 அடி சிறுவனாக வந்தார். 3 அடி சிறுவனாக வந்த பொழுது மாபலியை வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தான தர்மங்கள் செய்தார்.
இந்த சிறுவனை பார்த்து உமக்கென்ன வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. கொடுக்கலாம் என்கின்ற பொழுது நான் கேட்பதை நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் சிறுவன். என்ன வேண்டும் என்று கேட்டான். 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டார். 3 அடி தானே என்று அளக்க எழுந்தான் வாமனன். மாபலி சக்கரவர்த்தி தன் காலிலே 3 அடி மண் கேட்பான் என்று நினைத்தான். தன் காலால் 3 அடி மண் தானே என்று அலட்சியமாக நினைத்தான். ஆனால் எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய மகாவிஷ்ணு வாமனனாக வந்த பொழுது, நீ உன் காலடியாக தர வேண்டாம், என் காலால் 3 அடி மண் அளந்து கொள்கின்றேன் என்று சொன்னார். இவனோ சிறுவன், இவன் கால்களோ சிறிது, இதில் 3 அடி மண் தானே, பரவாயில்லை என்று நினைத்தான் வாமனன். அப்படி வாமனன் நினைத்த பொழுது ஓரடியால் மண் அளந்தான், அடுத்தடியால் மின் அளந்தான். மின்னளந்த பொழுது மின்னாலே இருக்கக்கூடிய தேவாதி தேவர்களெல்லாம் அந்த பாதத்தை புனித நீராட்டி அவனுடைய பாதங்களை வணங்கினார். அப்படி ஒரு அடி மண் அளந்து 1 அடி விண்ணளந்து 3வது அடிக்கு மண் எங்கே என்று கேட்டான். 3வது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்டான். அப்படி ஆணவத்தோடு இருந்திருக்கக்கூடிய மாபலி சக்கரவர்த்தி கூட தலை வணங்கி அவன் பாதத்தை பார்த்தான். காரணம் என்ன? நிச்சயம் திருவடிகளை பற்றி நின்றால் மோட்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மாபலிக்கும் இருந்தது. ஆகையினால்தான் அவன் என் சென்னியின் மேல் சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையார் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி இல்லையா நீ? ஆகையினால என் சென்னியின் மீது உன் பாதத்தை வை என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே தலைவணங்கி இருந்த பொழுது பெருமான் வாமனன் அவனுடைய சென்னியின் மீது தலை வைத்தான். காரணம் என்ன? அவன் பாதங்களை பற்றி நிற்பவர்கள் நிச்சயம் மோட்சத்தை பெறுவர், நிச்சயம் இறையருளை பெறுவர். இன்றைக்கும் மாபலி சக்கரவர்த்தி உலகத்திலே பாதாள லோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் என்ன காரணம்? மகாவிஷ்ணுடைய பாதங்களை பற்றிய காரணத்தினாலே இன்றைக்கும் மாபலி சக்கரவர்த்தி இந்த பாதாள லோகத்தில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் திருவடிகளுடைய தன்மை. ஏனென்று கேட்டால் நாம் எல்லாம் சொல்லுவோம், நமக்கு ஏதேனும் சிக்கலோ கவலையோ பிரச்சனையோ வந்துவிட்டால் எல்லாம் என் தலையெழுத்து என்று சொல்லுவோம். அது இயல்பான வார்த்தை, மனித வாழ்க்கையில் இயல்புடைய வார்த்தையே அது. என்னோட கெட்ட நேரம், என் தலையெழுத்து இப்படி இருக்கணும். இந்த தலையெழுத்தை எழுதியவன் யார்? பிரமன் தானே படைத்தான். படைத்தவன் இவன் இப்படி இப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டு ஒரு பட்டியலிட்டு தானே நம்மை அனுப்பியிருப்பான். அப்படி அனுப்பியிருக்கின்ற போது நமக்கென ஒரு வாக்கியம் எழுதியிருப்பான் இல்லையா? அதுதான் தலையெழுத்து. தானிலே எழுதப்பட்ட எழுத்து தவறாக போய்விட்டால் அழிப்பான் கொண்டு அழித்து விடலாம். மையனால் எழுதப்பட்ட எழுத்து தவறாக போய்விட்டால் அதற்கும் அழிப்பான் உண்டு. ஒன்று அழித்து விட்டு எழுதலாம், இல்லை அழித்து விட்டு எழுதலாம். ஆனால் பிரமன் எழுதிய அயன் எழுத்திருக்கின்றதே, அயன் எழுத்து, அயன் எழுத்து அழிய வேண்டுமானால் என்ன வேண்டும்? அவன் திருவடி வேண்டும். அவன் திருவடி நம் சென்னியின் மேல் வைப்பானால், அவனுடைய திருவடிகளை நாம் சுமப்போமையானால், காலந்தோறும் சுமப்பதல் அவனுடைய திருவடிகள் நம் சென்னியின் மீது பட்டாலே நமக்கென எழுதப்பட்ட நல்லெழுத்தோ தீய எழுத்தோ அயன் கை பட்டெழுத்து அழைத்தும் அழிந்து போகும், மோட்ச உலகம் கிடைக்கும். அதனால்தான் இறைவனை பார்க்கின்ற பொழுது நின் திருவடியை பற்றுகின்றேன், திருவடியில் என்னை சரணடைய வைக்கின்றாய், நான் உன்னுடைய திருவடியில் சரண் அடைகின்றேன், என்னுடைய சரணை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இறைவனை வணங்குகின்ற பொழுது நிச்சயம் அவன் நமக்கு நல்லருள் காட்டுகின்றான். இன்றைக்கும் நாம் மகாவிஷ்ணு பெருமாள் சொன்னதைகளுக்கு சென்றால் இறைவனை வணங்கிய பிறகு நமக்கு சடாய் நம்முடைய தலையிலே வைப்பார்கள் அர்ச்சகர்கள். இது எதற்கு தெரியுமா? எதற்கு நாம் வணங்குகிறோமோ இல்லையோ, எதற்கு நாம் நிமிர்ந்து நிற்கிறோமோ இல்லையோ, நிமிர்ந்து நிற்பது ஆணவம், நேராக பார்ப்பது ஒரு செருக்கு. ஆனால் அடிபணிந்து பார்ப்பது என்பது இருக்கின்றதவா, அங்கே இறைவன் நம்மிடத்தே அடிமையாகின்றான். நாம் அன்பினால் அவன் பாதங்களை பற்றுகின்ற பொழுது அவன் அருளினால் நம்மை நோக்கி வருகின்றான். ஆகையினாலே அந்த அடையாளத்திற்காகத்தான் அர்த்தகர் நம்முடைய சென்னியிலே பாதுகையை சூடுவார்கள். சடாரி என்பது அதற்கு பெயர். அந்த சடாரியில் 2 பாதங்கள் இருக்கும். அதுதான் பெருமானுடைய பாதங்கள். என்றைக்கு இருந்தாலும், எவ்வளவு வாழ்ந்தாலும், எத்தனை சுகபோகங்களில் இருந்தாலும், ஏழ்மையில் இருந்தாலும், எத்தனை கவலையில் இருந்தாலும், கடைசியில் அவனுடைய திருவடிகளை பற்றுவோமையானால் நிச்சயம் அவன் திருவடி பட்டவுடனே நம்முடைய கெட்ட எழுத்துக்கள்
நம்முடைய அழிக்கப்பட்டு அயன் எழுதப்பட்ட எழுத்து நீங்கி அவனுடைய பாதம் நம்முடைய சென்னையிலே படுகின்ற பொழுது நமக்கு நல்லருள் காட்டி நல்ல மோட்சத்தை கொடுப்பான் என்பதுதான் சிறப்பு. ஆகினால் ஆழ்வார் பெருமகனார் பெரியாழ்வார் சொல்கின்றார், உய்த்து உணர்ந்து ஒள்விளக்கு ஏற்றி வைத்து அவனை நாடி வலைப்படுத்தினேன், அவனை நாடி வலைப்படுத்தினேன், மெத்தனவே நின்றான் இருந்தான் கிடந்தான் என் நெஞ்சினுள்ளே, பொன்றாமய மாயன் புகுந்து சொல்லினான். அவன் எங்கு போய் விடுவான்? திருவடியை பற்றுகின்ற பொழுது அவன் எங்கு போகப் போகின்றான்? உய்ந்து உணர்ந்து ஒள்விளக்கேற்றி வைத்து நாடியவனை மனத்தகத்தே வைத்தான், வைத்த பொழுது நெஞ்சகத்தே நின்றான் இருந்தான் கிடந்தான். வலைப்படுத்தினேன், நெஞ்சகத்து வலைப்படுத்தினேன் நான் அவனை நாடி வலைப்படுத்தினேன் நான். வலைப்படுத்தின பொழுது அவன் நெஞ்சுக்குள்ளே புகுந்து நின்றான் இருந்தான் கிடந்தான் என் நெஞ்சகத்தை. பொன்றாமையால் புகுந்த மாயன், அந்த மாயன் என் நெஞ்சுக்குள்ளே புகுந்து விட்டான். நீ எங்கும் போக மாட்டான். அவன் எனக்கு நல்லருள் காட்டுவான், நல்ல மோட்சத்தை கொடுப்பான். இதை நீங்களும் பெற்று உய்ய வேண்டும் என்று உலகத்தவரை பார்த்து வையத்து வாழ்வீர்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி உலகத்திலே வாழ்கின்ற அடியார்களை பார்த்து பேயாழ்வார் சொல்லுகின்றார், மனத்தகத்தே அவனை உள்வைத்து பாருங்கள். மனம், வாக்கு, காயம் என்று சொல்லுகின்ற மூன்றினுள்ளே அவனை வையுங்கள். அவனுடைய பாதங்களுக்கு மலர் தூவி வணங்குங்கள். அவனை பாதங்களை பற்றி நில்லுங்கள். நிச்சயம் அவன் மோட்சம் கொடுப்பான் என்று நம்பிக்கை அளிக்கின்ற வரலாறு பேயாழ்வாருடைய வரலாறு. இதை கேட்ட அன்பர்களுக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.